ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்வது ரொட்டேரியன் நல்லதை விரும்பும் முருகானந்தன். இதோ எங்கள் வீட்டிலே பரமன் நித்தியவாசம் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே எங்களை விட்டு அவர் பிரியறதில்லை, பிரிய நாங்களும் விட்டுறதில்லை. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பரமன் நல்ல சௌகரியமாக இருக்கார். எல்லா விதமான அலங்காரங்களோடு, எல்லா விதமான நவ மணிகளோடு, வைரம், வைடூரியம், பவளம், இப்படி சகல விதமான ஐஸ்வர்யங்களோடு பகவான் ஆனந்தமாக வெற்றிக்கின்ற காட்சியை காண்கிறீர்கள். சாணமிட்டு எல்லாம் தூய்மையாக மெழுகப்பட்டிருக்கின்றது. அறை சாணமிட்டு அறை மெழுகப்பட்டிருக்கின்றது. ஈசனை பார்க்கிறீர்கள். ஈசனை இருட்டில் தான் தரிசனம் பண்ணுங்கள், தேடணும். ஆலயங்களில் இன்றைக்கெல்லாம் அந்த ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி அங்கே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை துரத்தி விட்டார்கள். ஆக ஆண்டவன் இப்போது அந்த மாதிரி ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்ட கோயில்களிலே ஆண்டவன் சைஃபர், ஜீரோ. அங்கே ஆண்டவன் இருக்க மாட்டான். ஆண்டவன் நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா வெளிச்சத்தில், அதுவும் அந்த அகல் தீபத்தில் தேடி, அதாவது ஒரு நிமிடம் 2 நிமிடம் கண்களை கூர்மையாக்கி நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் ஆண்டவன் உங்களுக்கு தரிசனம் தரணும். அப்போ தான் அது மெய்யான தரிசனம். அதை விடுத்து ஆண்டுக்கு பகட்டாக பல ஆயிரம் செலவு செய்து, பல ஆயிரக்கணக்கில் செலவு செய்து அந்த ஃபோக்கஸ் லைட்டை போட்டு ஆண்டவனுடைய இறைத்தன்மையை கெடுத்து நாசமாக்கி, ஆன்மீகம்னா என்னென்னு தெரியாத அரை வேக்காட்ட கும்பல்கள் எல்லாம் இன்றைக்கு இறைவனை தொழுவதாக கூக்குரலிடுவது வெட்ககரமானது, துக்ககரமானது. விடுவோம், விட்டு தள்ளுவோம். ஆக இந்த தீபாவளி திருநாளிலே நாம் ஆண்டவரை இதுபோல் மெழுகிட்டு, எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், ரசாயனம் கலந்த எந்த கலப்படமும் இல்லாமல், தூய்மையான பசுமையான சாணத்தினாலே உங்கள் அந்த இறைவன் வசிக்கூடிய அந்த அறையை சுத்தம் செய்து, பன்னீர் தெளித்து, கோமயம் தெளித்து, பலவிதமான நறுமண திரவியங்களை போட்டு புகை எழுப்பி, ஹோம புகை போல எழுப்பி, இதோ நான் எழுப்பியிருக்கின்ற புகை இப்பொழுதுதான் புகை சற்று குறைந்திருக்கின்றது. பலவிதமான தலைகளை கொண்டு புகை. ஆக இப்படியெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது இறைவன் சந்நித்தியம் நிச்சயம் சாத்தியம். நீங்கள் அவனுக்காக இயங்குகின்ற பொழுது அவன் உங்களை தாங்கி பிடிக்கிறான். நீங்கள் அவனை ஏதோ ஒரு சலாம் போடுவது போல போய் ஒரு கையெடுத்து கும்பிட்டு விட்டு இறைவா என்று 2 வார்த்தை சொல்லிவிட்டு விலகிச் சென்றால் அவனும் ஆஹா என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருப்பான். ஆக இறைவனை தொழுவது சால சிறந்தது. முறைப்படி தொழுவது அதுவே சான்றாண்மை. நீங்கள் எவ்வளவு தவறு செய்திருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, அது ஒரு பக்கம். அதற்கான தண்டனை கட்டாயம் உண்டு. அதே நேரத்திலே ஆண்டவனை தொழுவதை கைவிட்டு விடாதீர்கள். எந்த சூழலிலும் அவர் உங்களோடு இருக்கிறார் போல பார்த்து கொள்ளுங்கள். நாளைக்கு ஒருவேளை துன்பமே வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வல்லமையை அந்த தெய்வ சந்நித்தியம் தரும். ஈசனே போற்றி. நம சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்கலை ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகின்ற நிப்பான் தாழ்வாழ்க. ஈசனடி போற்றி, எந்த எடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி 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 போற்றி. நன்றி, வணக்கம்.